வா மச்சி மேட்ச் போடலாம். மச மச நிக்காத, சட்டு புட்டுன்னு டீமை பிரிச்சிருவோம். மேடி என்ன செலக்கட்டே இதோ மாமா செலக்ட் பண்ணாங்க டீம்ல. இதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களை கிரவுண்ட்ல விளையாட விட்டு பார்க்கணும். இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்ணணும், நீ ஒரு வேலைக்கு போகணும். ஆனா நீ என்ன பண்ற, டிகிரி மேல டிகிரியா படிச்சிட்டு இருக்க. சீக்கிரம் போடி. கேடியா அண்ணா, நம்ம குட்டி தோனிண்ணே. ஓ குட்டி தோனின்னு பேரா? சரி சரி. வேற யாரும் எடுக்கலாம். பேடப்லாம் பண்ணிட்டு ரெடியா இருக்கேன். ஒரிஜினல் கிரிக்கெட்னா என்ன மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க. தினேஷ், ரங்கா, கோவிந்த். மச்சி என் டீம்ல யார் கரெக்டா இருக்காங்க, வா மேட்ச் பண்ணலாம். ஓகே பாய்ஸ், இப்போ நான் எந்த டீம்ல இருக்கேன், நான் பவுலிங் டீம். அப்படின்னா இப்போ நான் கிட்லாம் அவுத்து வச்சுட்டு உள்ள இறங்கிடுவேன். நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். அட நம்ம வாசு இன்னும் இருக்கானா? அதை நான் கவனிக்கவே இல்லையே. கவனிச்சிருந்தாலும் எடுத்துருக்க மாட்டேன். டே காசி, ப்ரோ பிளேயர் இருக்காண்டா. உன்ட்டு தான் 3 பேர் இருக்கீங்களா, இவனை சேர்த்துக்க. டே அவன் மூஞ்சிலாம் பார்க்க முடியாது, எங்க போய் நிக்க சொல்றேன். டே வாசு போய் ஜாயின் பண்ணிக்கடா. தேங்க்ஸ் கிருஷ்ணா, கிரிக்கெட் இஸ் ஜென்டில்மேன் கேம் நீ ப்ரூவ் பண்ணிட்ட. சரி சீஸ் அண்ட் மாமாஸ், மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? மேட்சுக்கு நானும் வரலாமா? டேய் இங்க பாருடா, டீம் செட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து கேக்குறான். அடுத்த மேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கடா. டேய் ஜோக்கரா போட்டுக்கலாம்டா அவனை. சரி சரி போய் கீப்பிங் இல்லடா. மேடியானா கிருஷ்ணா, ரூல்ஸ் எல்லாம் கேட்டுக்க. ஆஃப் சைடுல ரன் கிடையாது, போனா 2G தான். லெக் சைடுல ரன் உண்டு. பின்னாடி கம்பியில பட்டா 4 6. விக்கெட் கீப்பருக்கு பவர் உண்டு. யாராவது பால தூக்கி வீட்டுக்குள்ள அடிச்சீங்கன்னா புது பால் அவங்க தான் வாங்கி தரணும். நல்லா கேட்டுக்க. மைலோ பால வாங்கி கொடுத்து ஏமாத்த கூடாது. இதே மாதிரி காஸ்க பால் வாங்கி கொடுத்துறணும். புரிஞ்சுதா? டன் டன் டன். எப்பவுமே போற ரூல்ஸ் தான காசி, என்ன மாற்றம்? மூட்டு பால போடுற. ஆமா எனக்கு பேலன்ஸ் காலியாச்சு. கொஞ்சோண்டு ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சோண்டு பூஸ்டர் போட்டு விட்டுறேன். போட்டு விட்டுறியா? செக். வைடு. ஏண்டா போட்டது ஒரு பால், அதுவும் வைடா. சரி மறுபடியும் நான் பின்னாடி இருந்து வரேன். எங்க போற? நில்லு. மேடே என்ன நின்னு கூட போடலாம்ல. டேய் அவனை எப்படி வேணாலும் போட சொல்றா. பால கரெக்டா போட சொல்றா. இத பாருப்பா, நின்னே போடுப்பா. 2 கிலோமீட்டர் இருந்து ஓடி வந்து வைடு ஒன்று போட வேணாம், நின்னே போடு. சரி நான் நின்னே போடுறேன். வைடு. டே ரங்கா உள்ள போடுறா, அவுட் ஆயிரோப்ல. என்னடா நீ? வைடு. டே ரங்கா புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன உனக்கு? நான் சொல்ற தெரியுதா? கிரீஸ் அங்க இருக்கு, வைடு ரொம்ப தூரம். உள்ள போடு, அவுட் ஆயிருவான். கரெக்டா போட்டுற இந்த வாட்டி. வைடு. மறுபடியும் டேய் உருட்டியாவது போடுறா. டேய் காசி, நான் 3ஆவது பேட்ஸ்மேன்ரா. உன் ஆள் மறந்தாப்பல எனக்கு போட்டுட்டு இருக்கான் பால. பேட்ஸ்மேனுக்கு போட சொல்ல, எல்லாம் வைடு. டேய் ரங்கா, மூளை நல்லா கசக்கிட்டு கேளு. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உன் ஃபோக்கஸ் நேரா ஸ்டம்புக்கு மட்டும் தான் இருக்கணும். அதை பார்த்து அப்படி போடு. பெரிய மணிங்க மாதிரி இப்படி த்ரோ பண்ணி கிருஷ்ணா கிட்ட போடாத. பேட்ஸ்மேன் இங்க இருக்கான். இன்னொரு வைடு கிட்ட போட்டேன்னு வச்சுக்க, செத்தடா நீ கிட்ட. வைடு. டேய் ரங்கா, ஒரு ஓவருக்கு 6 பால் போட சொன்னா நீ 12 வைடு போட்டிருக்க. அதோட 16 ரன் கொடுத்துருக்க. இனிமே என்கிட்ட நீ ஓவர் கேளு, அதோட நீ ஓவர் அவனை. எங்க நிக்கவா? போ அந்த ரோடு கிட்ட நில்லு. ரன் இருக்கு. ஓ அங்கே ரன் இருக்கா? சரி போய் நிக்கிறேன். டேய் போய் ஃபீல்டிங் நில்றா. போடாங்கிட்டு. போன ஓவர்ல 16 ரன் அடிச்சிட்டாரு. இந்த ஓவர் எப்படி பிளான் பண்ணி போடுவோமா இல்ல சாதாரணமா போடுவோமா? ஐயோ பால் தெரியாம போச்சே. ஏய் தினேஷ், என்னடா நான் பேட்டிங் ஆன இடத்துல நின்னுட்டு இருக்கேன். போய் அம்பையர் நில்றா போடா. நான் இப்படி சுத்துக்கு வீட்ல போய் இதே மாதிரி சுத்துறீங்க வச்சுங்க, கரண்ட் இல்ல டைம்ல காத்தாது வரும். ஓ அப்படி சுத்த இங்க விட்டனா? சரி ரைட். ஏங்க எங்க போறீங்க? பேட்டை கொடுங்க. அவுட் ஆயிட்டீங்க நீங்க. ஓ அவுட் ஆயிட்டேனா நானு? பரவாயில்ல, என் செலவிட்டு பேசுறதுக்கு plenty ஆஃப் டைம் கிடைச்சிச்சு எனக்கு. ரூல்ஸ் புக்ல எல்லாமே இருக்கு. போ நீ என்ன ஆடுறன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர், செகண்ட் பால், தேர்ட் பால், 4 ஃபோர்த் பால், ஐயோ 6, ஃபிஃப்த் பால், லா பால். ஓ தினேஷ் ஸ்கோர் என்னடா? 32. ஏய் சரி 3வது ஓவர் போடுங்கப்பா. தினேஷ் என்னப்பா நீயே ஆடுற? ஆடடா ஆமாமாப்பா. இந்த பாருப்பா 3வது பேபி கட்டு. இரு வரேன். சிங்கம் களத்துல இறங்கிருச்சு. கிருஷ்ணா பிடிக்கிறானா? அப்ப நல்ல ஆள்கிட்ட தான் வந்துட்டு பால் கொடுக்கணும். ஏய் இப்பதான் முத பாலே போட்டுருக்கான், கூப்பிடாத. வர்றேன் இரு. செகண்ட் பால். டேய் கிருஷ்ணா தேங்காய் வாங்கிட்டு வாடா. ஏய் உனக்கு நான் வந்து தேங்காய் மங்கள வாங்கி தரேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத பேட்டிங் பண்ணும்போது. தேர்ட் பால். கிருஷ்ணா வெயிலுக்கு மோர் குடுறா. ஏய் சொல்ல கேட்கவே மாட்டற. மோர் பீர்ல வந்து குடிக்கிறேன். என்ன கூப்பிடாத இனிமே. ஃபோர்த் பால். கிருஷ்ணா ஓவர் முடிஞ்சிச்சடா. கிருஷ்ணா 4 பால் வேஸ்ட் பண்ணிட்டடா. 2 பால் தான்டா இருக்கு. தொட்டாத உர்றா. பைஸ் நிக்கவா? ஓடவா நான் உனக்காக. ஏய் இன்னும் ஓவர் முடியலடி. சொல்லிட்டே இருக்கேன். 4 பால் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமே கூப்பிடாத. ஃபிஃப்த் பால். டேய் கிருஷ்ணா. ஏய் என்னடி வேணும்? ஜட்டி எங்கடா தூக்கி போடணும். ஜட்டி நான் தான் போட்டுருக்கேன், வந்து போடுறேன். ஒரு பால் அடிக்க உள்ள நீ. ஒரு பால் கடைசியா இருக்கு, அதே அடிக்க விடு. கூப்பிடாத. கேப்டன்னால பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. லா பால். டேய் கிருஷ்ணா. ஏய்
உனக்கு என்ன தாண்டி வேணும்? அவுட் ஐட்டம் போதுமா? மீன் குழம்பு சாப்பிடுவாடா? மீன் குழம்பா? தட்டுல எடுத்து வை வரேன். தினேஷ் சாப்பிட்டு வந்துடுறேன் மச்சி. போப்பா நீ போயிட்டு வாப்பா. நீ வரப்ப பாரு கிருஷ்ணா, ஸ்கோர் 50 இருக்கும். தினேஷ் கடைசி ஒரு பேட்டிங் தானே, நான் போய் முடிச்சிடுவா. டேய் ஜோக்கரே அமைதியாடுறா, இன்னும் 2 பேர் வெளியே இருக்காங்க, நீ கடைசியா தான் ஆடணும். இப்போ ஆண்டில தண்ணி குடிச்சு வந்துடுறேன். இந்த பாருப்பா லாஸ்ட் ஓவர், ஒரு டீம்ல ஒரு ஆள் 2 ஓவர் போட்டுக்கலாம் தெரியும்ல, அதனால கடைசி ஓவர் நானே போட்டுக்கிறேன். காசி இங்க தான் நீ பிளண்டர் மிஸ்டேக் பண்ற, நீ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். கடைசி ஓவர் போட்டேன்னு வச்சுக்கேன், போடுறது பிரச்சனை இல்ல, நீ ஃபாஸ்ட் பவுலர், திடீர்னு இறங்க வந்து அடிச்சாங்கன்னா 6-4 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் சுத்திட்டு இருக்கலாம் வாசு, அவன்கிட்ட கொடுப்போம், எடக்கு மடக்க பால் போடுவான். சப்போஸ் எல்லாரும் கேட்ச் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. காசி டு பி சக்சஸ்ஃபுல் யூ ஹேவ் டு பி டிஃபரண்ட். சரி நீ ஏதோ தோனின்னு பேர் வச்சிருக்கனால உன் பேச்சு கேட்கறேன். கூல். டேய் வாசு டா லாஸ்ட் ஓவர் போடு. ஆன்ட்டி தண்ணி ஆன்ட்டி. தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஃபர்ஸ்ட் பால். டேய் யாரா அவன் கீழே கூட்டி பெருக்கி புழுதி எழுப்பிட்டு இருக்கான்? செகண்ட் பால். என்ன இப்படி பெருக்கிட்டு இருக்கான்? டேய் கோவிந்தே பெருக்கிறதா பெருக்கிற, பாலை பார்த்து பெருக்கு. ஓகே தினேஷ் இப்போ பாரு கரெக்டா அடிக்கிறேன். தேர்ட் பால். டேய் பாலை ரசிக்கிறோம். ஃபோர் புடி. லாஸ்ட் பால் ஸ்டாண்டா. கோவிந்தே ஸ்கோர் என்ன? ஐயோ உங்க கணக்கெல்லாம் வேணாம்பா, நீங்க 55 65 75 கூட வச்சுட்டு அழுதுகிட்டே கிடங்க, நாங்க அடிச்சு பாத்துக்கிறோம். முடிஞ்சா நீங்க ஒரு 10 ரன் அடிங்கடா, 65 வச்சு அடிச்சு கிழிச்சிருவீங்க நீங்க. இந்த பாரு ஸ்கோர் 55 தான், 56 டார்கெட். ஆடு டேய் முத நீங்க கரெக்டா அந்த பாலை போடுங்கடா, அப்புறம் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. அழுவாதீங்கடா, வாங்கடா டேய் அழுகுனி போயிலங்களா மச்சி. ஸ்கோர் என்ன? 55. ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் தான், ஆனா நம்ம நினைச்சா முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வா புஷ்ல கொஞ்சம் மூடிட்டு இருந்தாலே கண்டிப்பா ஜெயிக்கலாம். கரெக்ட். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கம் ஆன் டீம். யா